ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். பெரிய சேஷ வாகனத்திலும் சின்ன சேஷ வாகனத்திலும் உலா வந்த உற்சவர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் வசந்தோற்சவம். உபயநாச்சியார்களோடு புறப்பாடு கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி. மதுரை ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் கோயில் வைகாசி பெரும் திருவிழா சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். பழனி முருகன் கோவில் வைகாசி விசாக திருவிழா அருள்மிகு பெரியநாயகி அம்மன் கோயிலில் நடைபெற்ற கொடியேற்றம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் துவங்கியுள்ள வருடாந்திர பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக உற்சவர் சுவாமி தாயார்களுடனும் தனித்தும் சேஷ வாகனங்களில் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். நேற்று மாலை பெரிய சேஷ வாகனத்தில் அமர்ந்து காட்சி கொடுத்த தாயார்கள் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள் முன்னிலையில் ஆரத்தி காட்டி வாகன மண்டபத்திலிருந்து புறப்பட்டனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோயில் யானைகள், கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. பெரிய சேஷ வாகனத்தின் மேல் உபயநாச்சியார்களோடு அமர்ந்து வந்த ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி முன்பு பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்தம் சேவித்து வழிபட்டனர். இரு குடை சேவையோடு பிரகாசமாக காட்சியளித்தபடி உலா வந்த உற்சவரை ஏராளமானோர் கண்ணார கண்டு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். இன்று காலை சின்ன சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஆலயத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். ராஜகோபுரம் முன்பு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி சுவாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து பல்வேறு கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு சின்ன சேஷ வாகன புறப்பாடு மாட வீதிகளில் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி முன்பு ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் எழுந்தருளியதும் அஞ்சனை மைந்தனுக்கு சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. இதையடுத்து கோயில் வளாகத்தில் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க வெள்ளி அபிஷேக பீடத்தின் மீது கொலுவிருந்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு திருமஞ்சனம் துவக்கப்பட்டது. பலவித நறுமண திரவியங்களாலும் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூபதீபம் காண்பித்ததும் சகசிரதாரை வழியே புனித நீராலும் ஸ்னப்பன திருமஞ்சனத்தை சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் வசந்தோற்சவத்தின் ஒரு பகுதியாக உபயநாச்சியார்களோடு ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி விசேஷ அலங்காரத்தில் வீதி உலா வந்து அருள்பாலித்தார். இதையொட்டி ஆலயத்திலிருந்து உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதியை தங்க கேடயத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு ரத்தனபாத கவசம் அணிவித்து புதுப்பட்டாடை கட்டி காசு மாலை, மாங்காய் ஹாரம், இரட்டை கிளி பதக்கம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு நவரத்ன நீள்முடி கிரீடம் சூட்டி சங்கு சக்கரம் வைத்து மல்லிகை மலர் மாலைகள் அணிவித்து பரமபதநாத கோலத்தில் அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். தாயார்களுக்கு நீலக்கரை வைத்த காவிப்பட்டு சேலை கட்டி காசு மாலையும் தங்க கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். இருகுடை சேவையோடு வீதி உலா புறப்பட்டார் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. மாட வீதியில் வலம் வந்த உற்சவ மூர்த்திகளை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். உலா முடித்து மீண்டும் கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பெற்றதும் மதுரையின் மையப்பகுதியில் அமையப்பெற்றதுமான ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் கோவிலில் வைகாசி பெரும் திருவிழாவிற்கான கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கொடிமர வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வியூக சுந்தரராஜ பெருமாளை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பல்லாக்கில் கொடிவட்டத்துடன் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை அமர்த்தி ஆலய வலம் வந்தனர். இதையடுத்து பட்டத்தை கொடிமரம் முன்பு வைத்து
மங்கள வாத்தியங்கள் முழங்க தீபாரத்திகளுடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பட்டம் கொடிமரத்தில் ஏற்றி கட்டப்பட்டதும் தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருக்கும் 24வது திவ்யதேச கோவிலான தாடாளன் பெருமாள் எனும் ஸ்ரீ லோகநாயகி தாயார் சமேத ஸ்ரீ திருவிக்கிரம நாராயண பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தங்க கருட சேவை நடைபெற்றது. கோயில் வாகன மண்டபத்தில் தங்க பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ திருவிக்கிரம நாராயண பெருமாளை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பிரிய பக்தன் மேல் பரமபத கோலத்தில் அமர்ந்திருந்த சுவாமிக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. உற்சவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் வாகன மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். அலங்கார பிரியன் சர்வலங்காரத்தோடு காட்சி தர நாதஸ்வர தவில் வித்வான்கள் உற்சவமூர்த்தி முன்பு மங்கள இசை இசைத்ததும் நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவரை வெளியே அழைத்து வந்தனர். இதையடுத்து ராஜகோபுரம் முன்பு பொதுஜன சேவை நடைபெற்றது. பிறகு மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி உற்சவர் ஸ்ரீ திருவிக்கிரம நாராயண பெருமாள் பெரிய திருவடி மீது அமர்ந்து உலா புறப்பட்டார். நகரின் முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்த உற்சவரை ஏராளமானோர் தரிசித்து வழிபட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு வைணவ திருத்தலங்களில் நடைபெற்ற ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி உற்சவ காட்சிகளை இப்போது பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி முன்பு பிரபந்ததாரர்கள் அமர்ந்து திவ்ய பிரபந்த பாராயணம் செய்தனர். உற்சவருக்கும் மூலவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. உற்சவர் உடையவருக்கு புதுப்பட்டாடை கட்டி மலர் மாலைகளுடன் கிரீடம் அணிவித்து பவித்திர மாலையும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ மணவாள மாமுனிகள் எம்பெருமானாருக்கு எதிர் சேவை சாதிக்க அவருக்கு சடாரி மரியாதை செய்தனர். பின்னர் உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரை கேடயத்தில் அமர்த்தி கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக சுமந்து சென்றனர். இதையடுத்து மீண்டும் கோயிலை அடைந்த உற்சவரை மூலவர் சன்னதி முன்பு நிறுத்தி பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி சுவாமி சடாரியாலும் தாயார் சடாரியாலும் மரியாதை செய்யப்பட்டது. சேலம் எருமாபாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபத்தில் கலச பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களோடு பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்களும் பிரபந்ததாரர்களும் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவருக்கு திருமஞ்சனம் துவக்கப்பட்டது. பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சகசரதாரை வழியே கலசங்களில் இருந்த புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பிறகு எம்பெருமானாருக்கு பட்டாடை கட்டி தங்க கவசத்துடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். இதையடுத்து 4 திக்கிலும் வீற்றிருக்கும் பெருமாள் கோவில் சன்னதியில் இருந்து சடாரிகள் எடுத்து வரப்பட்டு எம்பெருமானாருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்று ஸ்ரீ ராமானுஜரை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் இருக்கும் ஸ்ரீ அத்தி அனந்தரங்கநாதர் கோயிலில் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தியை முன்னிட்டு பக்தர்கள் மற்றும் அத்தியாபக கோஷ்டியினர் பிரபந்த பாராயணம் செய்தபடி இருக்க மூலவர் சன்னதி முன்பு விசேஷ அலங்காரத்துடன் வீற்றிருந்த எம்பெருமானாருக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் மூலவர் ஸ்ரீ அனந்த அரங்கநாதரையும் ஸ்ரீ ராமானுஜரையும் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தீர்த்த பிரசாதமும் துளசியும் வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வைகாசி விசாக திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு மலையடிவாரத்தில் இருக்கும் உப கோவிலான அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் ஆலயத்தில் கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு மலையடிவாரத்தில் உள்ள அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் கோயிலில் வேலுடன் மயிலும் சேவலும் வரையப்பட்ட பட்டத்தை மஞ்சள் குங்குமமிட்டு மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். பிறகு பல்லாக்கில் பட்டத்தை வைத்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊர்வலம் புறப்பட்டனர். மயில் காவடிகளையும் பால் காவடிகளையும் வைத்து பூஜைகள் செய்ததும் தங்க கொடிமரம் அருகே பட்டத்தை நிறுத்தி வேத பண்டிதர்கள் கலச பிரதிஷ்டை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்ததும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கொடிப்பட்டத்தையும் அஸ்திரதேவருடன் உற்சவ மூர்த்திகளையும் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். கொடிமர வளாகத்தை அடைந்ததும் வேல் உருவம் வரைந்த பட்டத்தை ஆரத்தி காட்டி தங்க கொடிமரத்தில் ஏற்றினர்.
நிறைவாக தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் பட்டு வஸ்திரமும் கட்டி கொடிமர உயர மாலை சூட்டி அலங்கரித்து வேத மந்திரங்கள் வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பாப்பம்மாள்புரத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பகவதி அம்மன் கோயிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயிலில் மூலவர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர சன்னதி வெளியே உற்சவர் அம்மனுக்கு சிகப்பு பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்துடன் ரூபாய் நோட்டு மாலைகளும் சூட்டி அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். கோயில் வளாகம் முழுவதும் ஏராளமான பெண்கள் மங்களப் பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் கணபதி பூஜை செய்து முடித்ததும் போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த பஞ்சமுக விளக்குகளுக்கு அட்சதை, குங்குமம், வண்ண மலர்களாகியவற்றால் அர்ச்சனை செய்து பக்தியுடன் வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கங்கை அம்மன் கோவில் சிரசு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தபடி இருக்க அம்மனின் சிரசு நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக சுமந்து வரப்பட்டது. ஏராளமானோர் அம்மனின் சிரசிற்கு மலர் மாலை சூட்டி வழிபட்டனர். பிறகு கோயிலை அடைந்ததும் அருள்மிகு கங்கை அம்மன் சிரசு மேடை மீது பொருத்தப்பட்டு ஆரத்தி காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் அருள்மிகு கங்கை அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு தேனுகாம்பாள் உடனுரை ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்று வரும் வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தில் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க வாகன மண்டபத்தில் மூஷிகன் மீது விநாயகர், தேவியர்கள் சமேத முருகப்பெருமான், பார்வதியின் மடி மீது சயன கோலத்தில் இருக்கும் உற்சவர் தேனுபுரீஸ்வரர், ரிஷப வாகனத்தின் மேல் சண்டிகேஸ்வரர், மடிசார் அணிந்து அருள்மிகு தேனுகாம்பாள் என பஞ்சமூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க பஞ்சமூர்த்திகளுக்கு பலவித தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து விசிறி விச்சனம், சுருட்டி, கொடி உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். இதையடுத்து பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் வண்ண மலர்களால் தெய்வங்களுக்கு அர்ச்சனை நடைபெற்றது. பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் மற்றும் புதுச்சேரியில் இருக்கும் ஆலயங்களில் வைகாசி விசாகம், வைகாசி பிரம்மோற்சவம் மற்றும் வைகாசி தேர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். கும்பகோணத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு சோமகலாம்பிகா உடனுரை ஸ்ரீ பானபுரீஸ்வர சுவாமி கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க மூலவருக்கும் அருள்மிகு அம்பிகைக்கும் தீபாரத்தி காண்பித்தனர். கொடிமர மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளியிருக்க சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். ரிஷப உருவம் வரைந்த பட்டத்திற்கு மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து கம்பத்தில் வீற்றிருக்கும் தெய்வங்களுக்கும் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கும் அஸ்தர தேவருக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். பின்னர் புனித நீர் ஊற்றி அலங்கரித்ததும் ரிஷப பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சமூர்த்திகளுக்கும் கொடிமரத்திற்கும் மங்கள ஆரத்தி காண்பித்தனர். இதேபோல் திருநாகேஸ்வரம் அருள்மிகு நாகநாத சுவாமி ஆலயத்தில் கொடியேற்றத்தை முன்னிட்டு பிரியாவிடை சமேத அருள்மிகு நாகநாத சுவாமி, ஸ்ரீ கிரிகுஜாம்பிகை ஆகியோர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர அருகே விநாயகர், தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் வீற்றிருக்க பஞ்சமூர்த்திகளுக்கு கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து உற்சவ தெய்வங்களை கேடயங்களில் கொலுவிருக்கச் செய்து கொடிமர வளாகத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் புனித நீர் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க பூஜைகள் செய்ததும் கொடிமரத்தில் ஏற்றினர். பின்னர் தர்ப்பை புல்லுடன் மலர் மாலை சூட்டி அலங்கரித்து கொடிமரத்திற்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் ஆலயத்தில் சுவாமி நம்மாழ்வார் வைகாசி திரு அவதார திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ நம்மாழ்வார் சன்னதி முன்பு உற்சவரை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். கோயில் யானை, திருக்குடைகள், மங்கள சின்னங்கள் முன்னே செல்ல தாரை தப்பட்டைகளோடு கொடிப்பட்டத்தை ஊர்வலமாக சுமந்து சென்றனர்.
பிறகு ஸ்ரீ நம்மாழ்வார் சன்னதி முன்பு இருக்கும் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பட்டத்தை வைத்து கட்டி தூபத்துடன் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து பிரம்மாண்ட கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. சர்வலங்காரத்துடன் சுவாமி நம்மாழ்வார் காட்சி தர கம்பத்திற்கு தர்ப்பை புல் கட்டி அலங்கரித்தனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அகோபில மடம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஜீயர் சுவாமிகள் வருகை தந்ததும் அவருக்கு பரிவட்டம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி சடாரி சாதிக்கப்பட்டது. ஆச்சாரிய புருஷர்களும் பக்தர்களும் சுவாமி நம்மாழ்வாரை சேவிக்க அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனுரை திருவழுதீஸ்வரர் கோயிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி சிவாலயத்தில் கொடிக்கம்பம் அருகே ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி சிறப்பு பூஜைகளை நடத்தினர். தொடர்ந்து கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜையும் செய்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க ரிஷப பட்டத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் செப்பு கவசம் வேயப்பட்ட கொடிமரத்தில் பட்டத்தை ஏற்றினர். பின்னர் கம்பத்திற்கு பட்டு வஸ்திரத்துடன் தர்ப்பை புல் கட்டி அலங்கரித்து புனித நீர் தெளித்தனர். தொடர்ந்து அஸ்திரதேவருக்கும் பலிபீடத்திற்கும் கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து கொடிக்கம்பத்தை அலங்கரித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர ஆரத்தி காண்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் அமைந்திருக்கும் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சேவகமூர்த்தி ஐயனார் கோயில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவையொட்டி தேவியர்கள் சமேத உற்சவரை சிறப்பு அலங்காரத்துடன் கொடிமர வளாகத்தில் குலுவிருக்கச் செய்து சிவாச்சாரியார்கள் மந்திர உச்சாடனங்களோடு பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க யானை உருவம் வரையப்பட்ட கொடிப்பட்டத்தை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதையடுத்து நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் பட்டு வஸ்திரங்களும் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து உற்சவர்களுக்கும் கம்பத்திற்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கைலாசநாதர் கோயிலில் கொடிமரம் முன்பு நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பஞ்சமூர்த்திகள் மேடை மீது எழுந்தருளி இருக்க கொடிப்பட்டத்தை கம்பம் அருகே வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கொடிமரத்தில் ஏற்றி கம்பத்திற்கு தர்ப்பை புல் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க கோபுர தீபம் காட்டப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கோகிலாம்பாள் உடனுரை திருக்காமேஸ்வரர் கோயிலில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவையொட்டி ஆலயத்தை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். கொடிமர வளாகத்தில் பெரியாவிடை சமேத சுவாமி, அம்பாள் மற்றும் இதர பஞ்சமூர்த்திகளை குலுவிருக்கச் செய்திருந்தனர். கொடிப்பட்டத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து கோயிலை அடைந்ததும் கம்பத்தின் அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். கலச ஸ்தாபனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டு தெய்வங்கள் முன்னிலையில் பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதையடுத்து கொடிமரத்திற்கும் பஞ்சமூர்த்திகளுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. மன்னார்குடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழா நிறைவாக விடையாற்றி உற்சவம் நடைபெற்றது. பச்சை மற்றும் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் மூலவருக்கும் ஆலயத்தில் வீற்றிருக்கும் விநாயகர் மற்றும் பாலமுருகனுக்கும் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்திருந்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு மூலஸ்தானத்தில் அமர்ந்தருளும் ஸ்ரீ மாரியம்மன் அழகாக திருக்காட்சி தந்தருள ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏழை மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு சிறுமியர்களின் நடன நிகழ்ச்சியும் சிறப்பாக அம்பிகை சமேத ஸ்ரீ ஆருத்ர கபாலீஸ்வரர் கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் வாகனங்களில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தருளினர். சிவாலய வளாகத்தில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கைலாய பர்வத வாகனம், அன்னப்பறவை வாகனத்தில் பிரியாவிடை சமேத ஸ்ரீ ஆருத்ர கபாலீஸ்வரர் மற்றும் வருணாம்பிகை உற்சவர்களை குலுவிருக்கச் செய்திருந்தனர். சுவாமி வெண்பட்டும் தங்க கவசத்துடன் கிரீடமும் அணிந்து அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலிக்க பிரியாவிடை வண்ணப்பட்டாடையோடு பலவித ஆபரணங்கள் அணிந்து காட்சி தந்தருளினார். அன்னப்பறவை மீது நின்றருளிய வரணாம்பிகை பச்சைப்பட்டு சேலையால் மடிசார் அணிந்து கிரீடமும் ஆபரணங்களும் சூடிக்கொண்டு காட்சி தர அர்ச்சனை செய்து உற்சவர்களுக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காண்பித்தனர். தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க
உற்சவ மூர்த்திகளுக்கு தீபம் சமர்ப்பித்ததும் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஆலயத்தின் வழியே அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த எலப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சின்மய விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் கோயிலின் 64ஆம் ஆண்டு பால்காவடி பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோயில் முன்பு காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் காவடிகளை சுமந்து கொண்டு பரவச நடனமாடியபடி வழிபட்டனர். இதையடுத்து பம்பைகள் உடுக்கைகள் முழங்க பக்தர்கள் காவடிகளையும் பால்குடங்களையும் சுமந்து கொண்டு ஊரை சுற்றி வலம் வந்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் செவந்தாம்பாளையத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோயில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மலர் தோரணங்களாலும் வண்ணப்பட்டாடைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தூக்குத்தேரில் உற்சவர் அருள்மிகு செல்லாண்டி அம்மனை கொலுவிருக்கச் செய்ததும் தேரோட்டம் துவங்கியது. ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க அம்மனின் தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. சூலமேந்திய நாயகியாக காட்சி தந்த அம்பிகைக்கு ஏராளமானோர் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். இதையடுத்து கோயில் முன்பு பெண்கள் மாவிளக்கு ஏற்றி வைத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி தேரை வலம் வந்து வழிபட்டனர். கரூர் தான்தோன்றிமலையில் இருக்கும் அருள்மிகு ஊரணி காளியம்மன் ஸ்ரீ துர்க்கையம்மன் கோயில் திருவிழாவையொட்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளை ஏற்றி போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து திருவிளக்குகளுக்கு தூபத்துடன் தீபாரத்தி காண்பித்து திருவிளக்கு பூஜையை நிறைவு செய்தனர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் சிம்ம வாகனத்தில் பக்தர்களுக்கு விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருளினர். முன்னதாக கோயில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது அமர்ந்து ஸ்ரீ யோக நரசிம்மராக காட்சி கொடுத்த ராமபிரானுக்கு மத்தாப்புகள் கொளுத்தி தீபாரத்தி காட்டி ஊஞ்சல் சேவையை நடத்தினர். பிறகு உற்சவ மூர்த்தியை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வாகன மண்டபத்தை அடைந்தனர். அங்கு சிம்மத்தின் மீது அமர்ந்து அருள்பாலித்தபடி உற்சவர் காட்சி தர மங்கள வாத்தியங்கள் முழங்க மத்தாப்புகள் கொளுத்தப்பட்டதும் வாகன மண்டபத்திலிருந்து சாமரங்கள் வீசியபடி உற்சவரை வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து சுவாமிக்கு வையாளி சேவை, ஒய்யார நடை ஆகியவை நடத்தப்பட்டன. பின்னர் ஆலயத்தின் வெளியே வந்த உற்சவ மூர்த்திக்கு 2 குடைகள் பிடித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. யோக நரசிம்மராக காட்சி கொடுத்த ஸ்ரீ கோதண்டராமர் முன்பு அத்தியாபக கோஷ்டியினர் பிரபந்தம் சேவிக்க அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. தொடர்ந்து ஒய்யார நடை நடந்தபடி வீதி உலா புறப்பட்டார் சிம்ம வாகனனான ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ செண்பக தியாகராஜர் உன்மத்த நடனமாடி வரும் நிகழ்வு நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் இருக்கும் அருள்மிகு நகவிடங்க செண்பக தியாகராஜ சுவாமி சன்னதி முன்பு வாத்திய கலைஞர்கள் மங்கள வாத்தியங்களை இசைத்தபடி இருக்க ஸ்ரீ செண்பக தியாகராஜர் உற்சவரை சன்னதியிலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். ஆபரணங்களோடு மல்லிகை மலர்ச்சரங்களும் மலர் கிரீடமும் சூடியபடி விசேஷ அலங்காரத்தில் சுவாமி காட்சி தர உன்மத்த நடனமாடும் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. பரவச நடனமாடியபடி யதாஸ்தானத்திற்கு ஸ்ரீ செண்பக தியாகராஜர் எழுந்தருளும் காட்சியை எண்ணற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். இதையடுத்து யதாஸ்தானத்தில் குலுவிருந்த உற்சவருக்கு ஆலவட்டங்கள் வீசி நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தர்மபுரியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வீர விட்டல கிருஷ்ண, ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயிலில் சிறப்பு பூஜைகளும் வெள்ளிரத புறப்பாடும் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனம், உற்சவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ பிரகலாதன் ஆகியோருக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். பிருந்தாவனத்தின் மேல் நின்றருளும் பாண்டுரங்கனும் அஞ்சனை மைந்தனும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தர தீபாரத்தியும் கற்பூரமும் காட்டப்பட்டன. பிறகு மின்விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளி ரதத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் உற்சவரை குலுவிருக்கச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர். பக்தர்கள் பஜனைகள் பாடியபடி பின்தொடர சாமரங்கள் வீசிக்கொண்டு உற்சவரை வலம் வரச் செய்தனர்.
பின்னர் ஊஞ்சலில் அமர்த்தி ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டு ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் கோயில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தேரடி பகுதியில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. ஊரின் முக்கிய வீதிகள் வழியே பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. பிறகு கோயில் அருகே உள்ள நிலையை அடைந்ததும் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டதை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி காவிரி ஆற்றங்கரையிலிருந்து விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தீர்த்த குடங்கள் மற்றும் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக வந்து கோயிலை அடைந்ததும் மூலவருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு பட்டு வஸ்திரம் கட்டி அலங்கரித்து தேங்காய் பழம் நிவேதித்து தீபம் காண்பித்தனர். பின்னர் அம்மனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து வண்ண மலர்களால் புஷ்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. அழகாக காட்சி கொடுத்த அருள்மிகு சமயபுரத்து மாரியம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காண்பித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியில் இருக்கும் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் வைகாசி பொங்கல் உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு மங்கள விநாயகர் திருக்கோயிலிலிருந்து பம்பைகள் நாதஸ்வர மேளதாளங்களோடு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நிறைவாக அருள்மிகு காமாட்சி அம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு மூலஸ்தானத்தில் பால் குடங்களை சேர்ப்பித்தனர். இதையடுத்து ஆலய வளாகத்தில் பிரத்யேக குண்டம் அமைத்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோம பூஜை துவக்கப்பட்டது. இதனிடையே மூலவர் அருள்மிகு காமாட்சி அம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் பக்தர்கள் சமர்ப்பித்த பால் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீர் ஆகியவற்றாலும் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அம்பிகைக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி விசேஷமாக அலங்கரித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் அருள்மிகு காமாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்தர பிரம்மோற்சவம். பெரிய சேஷ வாகனத்திலும் சின்ன சேஷ வாகனத்திலும் உலா வந்த உற்சவர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் வசந்தோற்சவம். உபயநாச்சியார்களோடு புறப்பாடு கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி. மதுரை ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் கோயில் வைகாசி பெரும் திருவிழா சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். பழனி முருகன் கோவில் வைகாசி விசாக திருவிழா அருள்மிகு பெரியநாயகி அம்மன் கோயிலில் நடைபெற்ற கொடியேற்றம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.